Hi guys, welcome. So welcome to my channel. This is Master Asking. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடு சென்று அப்படிங்கிற விஷயத்தை ரிவ்யூ பண்ண போறோம். அதற்கு பின்னாடி வந்துட்டு ப்ரீவியஸ் ரிவ்யூஸோட இது வந்துட்டு நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. 7 to 9 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த 7 to 9 வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு பிகே அண்ட் அவங்களுடைய லவர் வந்துட்டு எந்த காரணத்துக்காக பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், அண்ட் வந்து இந்த இதில் வந்துட்டு இவர் பாஸ்கெட் பாலில் மறுபடியும் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும், அண்ட் இவங்க அந்த ஸ்கூலில் வந்துட்டு இருக்கிற நம்மளுடைய சூர்யா இருக்கார்ல, ஸோ சூர்யாவும் வந்துட்டு இந்த பிகேவும் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, லைக் இந்த பாஸ்கெட் பால் இதில் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதும், அண்ட் ஒரு பையன் வந்துட்டு ப்ரைவசியாக இருக்கும்போது சில விஷயங்கள் அதுவும், அண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த 3 எபிசோட்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டு நாம் சில விஷயத்தை பற்றி பேசலாம். இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் இப்படி இருக்கணும் நிறைய ஆசைகள் இருக்குது. பட் அந்த பொண்ணுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனசு இருக்குல்ல, லைக் பொண்ணுன்னு சொல்ல வரல, ஆல்வேஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மனசு இருக்குது. தனியாக வந்துட்டு நிற்கணும், தனியாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரும் வந்து நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஓவர் கம்ல நம்ம வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து இந்த வெப்சைட்ஸில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற வந்துட்டு இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது பண்ணணும், அது பண்ணணும், அல்ல கண்டிப்பாக அப்படி வந்துட்டு ஒரு ஒரு அடக்குமுறை. அதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணும்போது வந்துட்டு அவங்க அப்பாவே வந்துட்டு இவங்கள பளீர்னு ஒன்று வச்சிருவாரு. நடு ரோட்ல ரவுடி மாதிரி என் பையனை போட்டு அடிச்சிருக்கான். அப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, அல்ல வந்துட்டு பெண்களை அடிக்கிறது கூட ஒரு அதுறாங்க, அது தெரியாது எனக்கு, ஸோ கருதுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த அடக்குமுறை அங்கே நடக்கதானே செய்யுது. அதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னதான் இருந்தாலுமே சரி, அது ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அடக்குமுறை அப்படிங்கிறது சில இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ். ஸோ அதுக்குள்ள நம்ம போய் இன்க்ளூட் ஆக முடியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2024 புர்கா அப்படிங்கிற ஒரு படம் ரிவ்யூ பண்ணுறது கூட வந்துட்டு அது எப்படி நீங்கள் வந்து தப்பாக பேசலாம், லைக் முஸ்லீம்ஸ் அதை சொன்னது வந்துட்டு அந்த படமே முஸ்லீம் கேட்டகரி தான், அது எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் தப்பாக பேசுகிறேன், அதில் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன், அது வந்துட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான். நீ தப்புன்னு சொல்கிறது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைவசி. இந்த எபிசோட்ஸில் இருக்கிற நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து நான் ஏதோ வளர்ந்துட்டு இருக்கேன் வளவள பேசுன்னு சொல்லாதீங்க. ப்ரைவசி வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ லைக் தனியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு லிட்டில் பிட் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. அவங்க ப்ரைவசி என்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ரைவேசியாக இருக்கும்போது ப்ரைவேசியாக பண்ணுற சில விஷயங்கள் அது ப்ரைவேசியாக இல்லாமல் வந்துட்டு பப்ளிக்காக மாறும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன விஷயம் காமிப்பாங்க. அது டீனேஜாக இருக்கிற பாய்ஸோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துட்டு என்னால் இப்போ டேரெக்டாகவும் சொல்ல முடியல, இன்டேரக்டாகவும் சொல்ல முடியல. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், பாய்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயத்த வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் காமிப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கில்ட்டாக இருக்கும். லைக் இதை வந்துட்டு எப்படிரா அப்படி மாதிரி வந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஒன்று நடக்குது, அதை கண்ணு கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சொர்க்கவாசல் அப்படிங்கிற ஆர்ஜே பாலாஜியோடைய படத்தில் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள ஒரு திருநங்கையாக இருக்கிற ஒரு பையனுக்கு வந்துட்டு அங்கே நடக்கும். அது வேற விதமாக நடக்கும், அதே நம்ம சொல்ல முடியாது இல்லை, ஐயோ என்னடா இப்படி நடக்குது அப்படி. அதே மாதிரி வந்துட்டு இது லைக் இப்போ வெளில வந்துட்டு காமெடியாக நடந்துட்டு இருக்குது, காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லுங்க அப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியாது. அந்த கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், ஐயோ இதை எப்படி சொல்கிறது அப்படி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்குது. அதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணாக்கும் கற்றுக்க முடியாது, அவன் ப்ரைவசி அவ்வளோதான். உனக்கு
பாஸ்கெட் பால் டீம் லவ் பிரேக்கப். இந்த லவ் பிரேக்கப்புக்கும் பாஸ்கெட் பாலுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே இருக்குது. பாருங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ 7 to 9 உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான வெப் சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிகே அந்த ஸ்கூலில் வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு போஸ்டிங் கிடச்சிருச்சு பெங்களூரில். பட் இருந்தாலுமே வந்துட்டு இங்கே அவர் இருக்காரு. இருந்தாலுமே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு, எனக்கு இந்த ஸ்கூலில் நான் வந்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சாகணும். அதுக்கு காரணம் அவர் ஏன் இந்த ஸ்கூலில் ஜெயிச்சாகணும், ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு டெஃபினிஷனான ரீசனும் வந்துட்டு அங்கே இருக்குது. அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்துட்டு இப்போ ஓவரால் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ பல படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பிரேக்கப் நடக்கும், அது வந்துட்டு ஒரு ஜிம் மோட்டிவேஷனாக எடுப்பாங்க. ஜிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரேக்கப் பண்ணவங்க அங்கே தான் இருக்காங்க. பட் ஜிம்லேருந்து போனால் வந்துட்டு எங்கேயோ இருப்பான், லைக் வேற லெவலில் இருப்பான். சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தோற்று தொப்பி அடித்து குட்டிக்கிறவன் வச்சு விஷம் குடிச்சு செத்தவங்க நிறைய பேர், இல்லை பாஞ்சவங்க நிறைய பேர் இருக்கான், தண்டாவில் அடிபட்டு செத்தவங்க நிறைய பேர் இருக்கான். அந்த கேட்டகரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஜெயிச்சவங்க தான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு பிரேக்கப்லாம் வந்துட்டு டஸ் நாட் மேட்டர். அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் கண்டுபிடிக்காது, அவ்வளோதான். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு இந்த வெப்சீரிஸில் இவர் வந்துட்டு பிகே அப்படிங்கிறவர் வந்துட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணி வருவார். ஸோ அவர் வந்துட்டு லவ்வில் தோற்றிருந்தாலும், கரியரில் லைட்டாக சர்க்கிள் அடைஞ்சிட்டு இருந்தாலும், அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு அவர் கோட்டை வரல, அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லா தான் இருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக போயிடும். ஓவரா சீன் போடுறான். ஓவரால் என்ன அப்படின்னா வந்துட்டு சூர்யா நம்முடைய பிகே கிட்ட சேர்ந்துட்டாரா, லைக் அவங்க வந்துட்டு சேர்ந்துட்டாங்களா சரியில்லை அப்படின்னா வந்துட்டு ஹீஸ் எ ஹீரோ மேன். ஸோ வில்லனிசமாக இருந்தாலுமே வந்துட்டு ஹீஸ் எ ஹீரோ அப்படிங்கிறனால வந்து இந்த பாஸ்கெட் பாலில் வந்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவலிசமான ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து டஃப் கொடுக்குற ஒரு போட்டியாளர்கள். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவர் எப்படி இவங்களோட சேர்ற டைமில் வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்க போகுது, பிரச்சனை நடக்கலை இது வரைக்கும், நடக்குதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வந்துட்டு இந்த வெப்சீரிஸில் வந்துட்டு போக தான் தெரியும். ஸோ இந்த 3 எபிசோட் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரீட்டாக தான் இருந்துச்சு, லைக் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஏன் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன், அந்த முஸ்லீம் பெண்ணு, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ப்ரைவசி சம்திங். ஸோ அது வந்து ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையன் தான், இவங்க வீட்டில் வந்துட்டு ஃபேஷன் ஷோ, லைக் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கல்ச்சுரல்ஸ் வர்றதுனால ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லாரையும் கூட்டி சேர்த்து எப்படியோ வந்துட்டு பண்ணிடுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேஷன் ஷோ என்ன ஒன்றா சேர்ந்து நடக்கிறது, இல்லை தனியாக நடக்கிறது. அப்படி வந்து ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது இவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஸ்டேட்டஸ் வச்சு விட்ருவாங்களே. ஸோ ஸ்டேட்டஸ் வேற ஒருத்தன் வைப்பான். அப்போ அதில் வந்துட்டு ஒன்றாவே சுற்றிட்டு இருந்த ஒரு 2 முனைகள் துருவங்கள் ஆகிடும், அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ பிரிஞ்சதை வந்துட்டு பார்க்கும்போது பரவாயில்ல, ஓகே தான், ஆனால் அவனுக்கு சேர்ந்துருவானுங்க, அது வேற கதை. ஸோ அதை இப்போ காமிக்கலை, பட் போக காமிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நமக்கு வந்துட்டு நான் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த பக்கம் போகிறதே தப்பு. ஓகே, பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது தப்பு. பிடிக்காமல் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதே தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து நடுவில் நிற்கிற, இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, அதுக்கு பார்க்காமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தோட்டே போகிறது தப்பு, போகிறது நல்லது. அதனால் எடுத்துக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. தட்ஸ் இட், பாய்.